வெல்கம் டு ஈஸியாக இங்கிலீஷ் பேசலாம் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு செஞ்சு முடிஞ்ச விஷயத்தை வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கணும். அதாவது வந்து ஒரு வேலையை வந்து ஒருத்தவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க, எப்படி கேட்கணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம். நீ சாப்பிட்டியா, நீ தூங்குனியா, நீ படிச்சியா, நீ வேலை செஞ்சியா, நீ வாங்கிட்டியா, இது மாதிரி வாட் எவர் இட் இஸ், முடித்த ஒரு வேலையை வந்து எப்படி வந்து கேட்குறது வந்துங்கிறது நம்ம இந்த வீடியோவில் தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நீ சாப்பிட்டாயா, டிட் யூ ஈட், அதாவது நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை தான் நம்ம கேட்குறோம். நீ சாப்பிட்டியா, அதாவது சாப்பிட்டுட்டு ஒருத்தவங்க வராங்க, அப்போ நம்ம மீட் பண்ணி கேட்கும்போது டிட் யூ ஈட், நீ சாப்பிட்டுட்டியா, நீ சண்டை போட்டியா, நான் சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நீ சண்டை போட்டியா, டிட் யூ ஃபைட், நீ தான் சண்டை போட்டியா அப்படின்னு டிட் யூ ஃபைட் அப்படிங்கிற மாதிரி பாஸ்ட்டில் முடிஞ்ச ஒரு விஷயத்தை கேட்கும்போது இதை வந்து டிட் யூ ஃபைட்டுங்கிறத யூஸ் பண்ணலாம். தென் நீங்கள் டிட் யூ ப்ரொடக்ட் ஹேர், அந்த பொண்ணை வந்து நீங்கள் பாதுகாத்தீங்களா, டிட் யூ ப்ரொடக்ட் ஹேர், டிட் யூ ப்ரொடக்ட் ஹிம், அவனை நீங்கள் பாதுகாத்தீங்களா, அது மாதிரி கேட்குறது. அண்ட் இது வந்து டிட் யூ கில் ஹேர், நீ அந்த பொண்ணை கொன்னியா, டிட் யூ கில் ஹேர், டிட் யூ கில் இன்செக்ட்ஸ், அந்த பூச்சிங்களை நீ கொன்னியா, டிட் யூ கில் டைகர், அந்த டைகரை நீ கொன்னியா, டிட் யூ கில் லயன், அந்த சிங்கத்தை நீ கொன்னியா, டிட் யூ கில் எலிஃபண்ட், இது மாதிரி எது வேணுமா நம்ம சொல்லலாம். அண்ட் நீங்கள் தூங்குனீங்களா, டிட் யூ ஸ்லீப் அட் கிளாஸில் நீ தூங்குனியா, ஸ்லீப் அட் கிளாஸ், நீங்கள் அதை விற்றீங்களா, அதாவது டிட் யூ சேல் பலூன்ஸ், டிட் யூ சேல் ஃபுட், டிட் யூ சேல் பென்சில். மூணாவதாக உள்ள இந்த ஆக்ஷன் வேர்டு, அந்த வெர்பு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாற்றி போட்டு வந்து பேச வந்து கண்டிப்பாக வந்து நிறையா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இங்கிலீஷ் பேசலாம். நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து இப்படி தான் கேட்கணும். நீ வாங்கினாயா, டிட் யூ பை கிளாத், நீ கிளாத் வாங்கினியா, டிட் யூ பை புக்ஸ் வாங்கினியா, நீங்கள் லியோ படம் பார்த்தீர்களா, டிட் யூ சி லியோ ஃபில்ம், டிட் யூ கோ டு டெம்பிள் போனீங்களா, டிட் யூ கோ டு ஹாஸ்பிட்டல் போனீங்களா, டிட் யூ கோ டு சி ஹிம், அவனை பார்க்க போனீங்களா, டிட் யூ சி அருணை பார்த்தீங்களா, டிட் யூ கோ டு காலேஜ் போனீங்களா, இது மாதிரி நிறையா நம்ம சொல்லிட்டு போகலாம். நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை ஃப்ரெண்டில் டிட் மட்டும் யூஸ் பண்ணி இது வந்து கண்டினியூவாக வந்து பேசுனீங்கன்னா வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸாக இருக்கும். வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து டெய்லியும் வந்து ஒரு 5 நிமிஷம் காலையிலையோ இல்லை நைட்டோ ஏதோ ஒரு டைமில் வந்து 5 நிமிஷம் வந்து ஒரு நிறைய வெர்பை யூஸ் பண்ணி ஒரு 20 சென்டென்ஸ் வந்து எழுதி பார்த்தீங்கனாலோ இல்லை ப்ராக்டிஸ் பண்ணாலோ இல்லை பேசி ப்ராக்டிஸ் பண்ணாலோ தூங்குறதுக்கு முன்னாடி வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலோ இந்த சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து ரெஜிஸ்டர் ஆகும். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஒருத்தவங்கள்ட்ட வந்து பார்த்து பேசும்போது சாப்பிட்டாச்சா, தூங்கியாச்சா, குளிச்சாச்சா, போயாச்சா, பஸ் பிடிச்சாச்சா, ஆஃபீஸ் போயாச்சா, இது மாதிரி எதை கேட்கும்போது இதை யூஸ் பண்ணி இது மாதிரி கேட்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.